வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, சத்து மாவில் இன்றைக்கி இடியப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பால்வாடி சத்து மாவு. அதில் தான் இன்றைக்கி நம்ம இடியப்பம் இந்த மாதிரி செய்ய போகிறோம். இந்த இடியப்பத்துக்கு சைடிஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி நீங்கள் சத்து மாவில் ரெசிபி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவை கிடையாதுங்க. சத்து மாவு, பால்வாடி சத்து மாவு மட்டும் போதும். சாஃப்டாக இந்த மாதிரி உதிராக நம்ம இடியப்பம் செய்யலாம். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பால்வாடி சத்து மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த பால்வாடி சத்து மாவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஏற்கனவே நான் பணியார ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பால்வாடி சத்து மாவு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப சூப்பராக. நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோன்னா அது 6 மாதம் ஆனாலும் கண்டுபிடிக்காது, கெட்டு போகாது. இது கைப்படாமல் நம்ம வச்சுக்க நமக்கு ரொம்ப நாள் வரும். இது பல பேர் வீட்டில் அப்படியே இருக்கும். நம்ம கஞ்சி மட்டும் தான் வச்சு குடிப்போம், இல்லைன்னா மாவில் வெந்நீர் ஊற்றிட்டு பிசைஞ்சு உருட்டி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இடியப்பம் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க, இந்த இடியப்பத்தை. இது ரொம்ப சத்துங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்து. நம்ம பல பொருள் வாங்கி வீட்டில் சத்து மாவெல்லாம் அரைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குறத நம்ம பெரும்பாலான வீடுகளில் செய்கிறது கிடையாது. இதை நம்ம பலவித ரெசிபி செய்யலாம் இதில். அந்த வகையில் நான் இன்றைக்கி இடியப்பம் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லதுங்க. நம்ம சத்து மாவு அரைச்சி நம்ம நிறைய வீட்டில் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் இந்த சத்து மாவும். இதில் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு 1 கப்பு 1.25 கப்பு. குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு, டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு வெந்நீர் வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றணுங்க. ரொம்ப கொதிக்கலாம் ஊற்ற தேவை கிடையாது. லைட்டாக சூடு பபுள்ஸ் வரும் பாருங்கள். அந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரி சூடு வரும்போது நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வாங்கியிருக்குங்க. எனக்கு அவ்வளோதான் சூடு பண்ணேன். நம்ம எப்படி இடியப்ப மாவெல்லாம் பிசைவோமோ அதே மாதிரி தாங்க பிசையணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கையால் பிசைஞ்சு கொடுத்து நல்லா நம்ம இடியப்ப அச்சில் உள்ளார வச்சு பிசைஞ்சு நம்ம புளிகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டால் போதுங்க. ஃபஸ்ட்டு அழுத்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறுதிருப்பி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அதனால ஒன்றும் ஆகாது. இது ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி வந்த மாவு தான். அதனால் எந்த வறுக்கவோ இல்லை வேறு எதுவும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இப்போ வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. நான் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் எல்லா வெந்நீருமே நான் ஊற்றிக்கிட்டேன். 1 கப்புக்கு 2 கப்பு நான் தண்ணி வெந்நீர் வச்சுருந்தேன். அதை அப்படியே நான் ஊற்றிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனால் கலந்துட்டிங்கன்னா உங்கள் சூடு கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவை சலிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டு வரும். வேணும்னா நீங்கள் சலிச்சிக்கலாம். எனக்கு நான் சலிக்காமே தான் செஞ்சேன். நல்லாவே வந்துச்சு. சலிச்சுட்டு செய்கிறதுனால செய்யலாம். சில பேர் இந்த அதில் உமியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சலிப்பாங்க. நீங்கள் சலிச்சுட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தளரவே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக பிசைய வேண்டாம், ஏன்னா நமக்கு புளியறதுக்கு வராது. ஃபஸ்ட்டு நான் இறுக்கமாக தான் பிசைஞ்சேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சப்போ நல்லாவே வந்துச்சு எனக்கு. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. மாவு வருமோங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க. நல்லா தாராளமாகவே வரும். நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு மறுதிருப்பி புழிஞ்சோன்னா நமக்கு நல்லா இலக்கமாக வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையிலெல்லாம் ஒட்டாமல் நம்ம எப்படி மாவு பிசைவோமோ, நம்ம இடியப்பத்துக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைய வேண்டியது தான். இந்த மாவு காஞ்சிருச்சுன்னா உள்ளார வச்சோம்னா நமக்கு டக்குன்னு புளிய வராதுங்க. அதனால இந்த மாவு நல்லா சூடாக லைட்டாக இடம் சூடாக இருக்கும்போதே டக்குன்னு வச்சு புளிஞ்சிடுங்க. மறுபடியும் மாவு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்நீர் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 உரை புரிகிறதுக்குள்ளேயே காயிற மாதிரி ஆகிடும் இந்த மாவு. அதான் ஒன்று. மேலே வேணால் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அமுக்கணுன்னா நல்லா சாஃப்டாக உள்ளார போகணும். இறுக்கமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியப்ப உரலில் நான் கொஞ்சமாக நெய் தடவிக்க வரேன்.
நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை உள்ளார எடுத்து வச்சு புளிய வேண்டியது தாங்க. உள்ளார அச்சுக்குழலில் வச்சுட்டு தேவையான மாவு வச்சுட்டு நம்ம புளியலாம். நல்லா ஈஸியாகவே வருங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. காட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லாவே வருது பாருங்கள். இது மாதிரி எல்லா குழிலையும் நம்ம இட்லி மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நேராக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றுறதுன்னா அது வந்து தட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இட்லி பானையில் தான் புளிய போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லாம் ஈஸியாக வருங்க. நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. வருமோ வராதான்னெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், புளியறதையும் காட்டியிருக்கேன். இது மாதிரி எல்லா குழிலையும் நம்ம புளிஞ்சிக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. இது இட்லி பானையில் வச்சு நம்ம வந்து இடியப்பம் வேக வைக்கிற அளவுக்கு ரொம்ப நேரம் கூட வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் போகிறோம் ஆவியில். ஏற்கனவே இது வறுத்து அரைச்ச மாவு தான் இது. அதனால் டக்குன்னு வெந்துடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ தேங்காய் பூவோ தூவி கொடுக்கலாம். இல்லை தேங்காய் பால் ஊற்றி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இது எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்றலாம். நமக்கு வந்து நல்ல அதில் இனிப்பு இருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். கையில் எடுத்து மூடி போட்டு இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மேலே தொட்டிங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நமக்கு இடியப்பம் தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு தட்டில் எடுத்து கொட்டி காட்டுறேன் பாருங்கள். எதுவுமே வந்து அப்படியே கொலன்னெல்லாம் ஆகலை. நீங்கள் உங்களுக்கு டவுட்டு அதில் தான் வரும். நம்ம வந்து இதில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடுமோ என்னமோன்னு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. துணியில் ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த இடியப்பம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது அப்படி எடுத்து அப்படி தொட்டு இப்படி பிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே உதிராக கொட்டும். இதில் அப்படி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு கலந்து கொடுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் புழிஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா பசும்பால் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. டக்குன்னு சாப்பிட்றலாம். பால் ஊற்றாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் ஊற்றி சாப்பிட்றத விட பால் ஊற்றாமல் இந்த மாதிரி எடுத்து உதுத்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு குழந்தைங்கள்ட்ட பவுலில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சத்து மாவு, பால்வாடி சத்து மாவில் இடியப்ப ரெசிபி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிகிற வகையில் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.